விண்வெளியில் மனிதர்கள் போகிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமா மாறிக்கிட்டு வருது. அதனை தொடர்ந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் 4 பேரை விண்வெளியில் 3 நாள் தங்க வச்சு அவங்கள பத்திரமா பூமிக்கு கொண்டு வந்திருக்கு. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் விண்வெளி சுற்றுலா. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ராக்கெட்டில் 3 நாட்கள் ஸ்பேஸில் தங்கி 4 பேர் பூமிக்கு திரும்ப வந்திருக்காங்க. இந்த விண்கலத்தில் பயணித்த 4 பேரில் யாருக்குமே பயிற்சி பெற்ற விண்வெளி வீரர் இல்லை. விண்வெளி தொடர்பான ஆய்வுகள் கடந்த நூற்றாண்டுல இருந்தே அதிகமாக தான் இருந்துக்கிட்டு வருது. இதை பெரும்பாலும் வல்லரசு நாடுகள் தான் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இந்த நூற்றாண்டில் விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் இதில் ஆச்சரியம் என்னன்னா, பெரும்பாலும் வல்லரசு நாடுகளை விட தனியார் நிறுவனங்கள் தான் விண்வெளி ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய நிறுவனங்கள் இந்த விண்வெளி சுற்றுலாத்துறையில் கவனம் செலுத்திக்கிட்டு வர்றாங்க. இதில் விர்ஜின் கேலக்டிக், ஸ்பேஸ்எக்ஸ், ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற இந்த 3 நிறுவனங்களுக்கிடையே மிகப்பெரிய கடும் போட்டி நடந்துகிட்டு இருக்கு. கடந்த ஜூலை மாதம் விர்ஜின் கேலக்டிக் நிறுவனத்தோட ராக்கெட் மனிதர்களோடு வெற்றிகரமாக விண்ணுக்கு சென்று பாதுகாப்பாக பூமிக்கு திரும்பிச்சு. இந்த விண்கலத்தில் விர்ஜின் நிறுவனத்தோட தலைவர் ரிச்சர்ட் பிரான்சன் தலைமையிலான குழு இருந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது நடந்து கொஞ்ச நாட்கள்லேயே அமேசான் நிறுவனத்தோட தலைவரான ஜெப் பிசோஸ் அவரோட ப்ளூ ஆரிஜின் நிறுவனத்தோட நியூ ஹெப்பர்ட் ராக்கெட் மூலமாக பூமியிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் உயரத்துக்கு சென்று பத்திரமா பூமிக்கு திரும்ப வந்துச்சு. விர்ஜின் கேலக்டிக், ப்ளூ ஆரிஜின் இந்த நிறுவனங்களை தொடர்ந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனமும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவங்களோட முதல் ராக்கெட்டை விண்ணுக்கு அனுப்புனாங்க. ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக மொத்தம் 4 பேர் இந்த ஸ்பேஸ்எக்ஸோட இந்த ஸ்பேஸ் சுற்றுலாவுக்கு அனுப்பப்பட்டாங்க. ஃபால்கன் 9 ராக்கெட் தானியங்கி முறையில் செயல்படுற ராக்கெட் ஆகும். இந்த ராக்கெட் விண்ணுக்கு பாய்ந்த 12 செகண்ட்லேயே டிராகன் விண்கலத்தை பூமியோட சுற்றுவட்ட பாதையில் செலுத்திட்டு பூமிக்கு திரும்பிச்சு. இந்த விண்கலத்தில் கடந்த 3 நாட்களா இந்த 4 பேரும் ஸ்பேஸில் தங்கியிருக்காங்க. இந்த விண்கலத்தில் பயணிச்ச யாருமே விண்வெளி பயிற்சி பெற்ற வீரர்கள் இல்லையா. இந்த டிராகன் விண்கலம் வெறும் 3 மணி நேரத்தில் சுமார் 585 கிலோமீட்டர் உயரத்துக்கு போயிருக்கு. இது சர்வதேச விண்வெளி நிலையம் அமைந்திருக்கிற உயரத்தை விட 160 கிலோமீட்டர் அதிக உயரம். இந்த விண்கலம் கடந்த 3 நாட்களில் பூமியை தினசரி 15 வாட்டி சுற்றி வருதான். இந்த விண்கலம் சுமார் 3 நாட்களுக்கு அப்புறம் செப்டம்பர் 19ஆம் தேதி ஸ்பேஸ்எக்ஸ் டிராகன் கேப்சூல் மூலமாக பத்திரமா பூமிக்கு திரும்பிச்சு. அந்த டிராகன் கேப்சூலில் 4 பாராசூட்கள் இருந்துச்சான். அதனோட உதவியால் புளோரிடாவில் இருக்கிற அட்லாண்டிக் பெருங்கடலோட கரையில் இரவு 7 மணிக்கு, அதாவது இந்திய நேரப்படி சொல்லணும்னா அதிகாலை 4:30 மணிக்கு இந்த டிராகன் கேப்சூல் பத்திரமா பூமிக்கு திரும்பிச்சு. கடலில் இறங்கிய அந்த கேப்சூலை ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட ஊழியர்கள் பத்திரமா கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்பேஸ் பயணத்துக்கு போன 4 பத்திரமா இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் சரிதான். இந்த டிராவலில் பயணித்த அந்த 4 பேரும் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். இந்த விண்கலத்தில் பயணித்த இந்த 4 பேரில் யாருமே விண்வெளி வீரர்கள் இல்லை அப்படின்னு முன்னாடியே நாம சொல்லியிருந்தோம். இவங்க எல்லாருமே ஒரு சாதாரண நபர்கள் தான். இந்த விண்கலத்திற்கான அந்த 4 டிக்கெட்டையும் ஜெரட் ஐசக் மேனா அப்படிங்கிற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் தான் வாங்கியிருக்காரு. மீதி இருந்த அந்த 3 டிக்கெட்டையும் தனக்கு முன்பின் தெரியாத 3 பேருக்கு கொடுத்துருக்காரு. இந்த ஜெரட் ஐசக் மேனா எத்தனை $1 மில்லியன் கொடுத்து இந்த டிக்கெட்டை வாங்கினாரு அப்படிங்கிறது வெளிப்படையாக அறிவிக்கப்படலை. ஜெரட் ஐசக் மேனாவை தொடர்ந்து செவிலியர் ஹேலி ஆர்ஜினாக்ஸ், இவங்களை தொடர்ந்து பேராசிரியர் சியான் ஃப்ரேக்டர், அது மட்டும் இல்லாமல் ஓய்வு பெற்ற அமெரிக்க விமானப்படை வீரர் கிறிஸ் ஜெப்ரோஸ்கி, இந்த 4 பேர் தான் இந்த டிராவலில் போயிருக்காங்க. விண்வெளி பற்றி நிறைய தெரியாத இந்த காலகட்டத்திலேயே விண்வெளிக்கு போகிறது இவ்வளவு சுலபமாக இருந்தால் இன்னும் நம்ம விண்வெளி பற்றி நிறையா தெரிஞ்சுக்கிட்ட காலம் வர்றப்ப விண்வெளி பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. திஸ் இஸ் விண்வெளி நோக்கி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.